பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது என்பதாக. ஏன் சபை? சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. ஒய் சர்ச்? சர்ச் இஸ் த பில்லர் அண்ட் கிரவுண்ட் ஆஃப் த ட்ரூத் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய சபையின் தூணும் அடித்தளமுமாய் காணப்படுவது சத்தியம். சபையின் ஊழியத்தின் மூலமாகவே சத்தியம் பாதுகாக்கப்பட்டும் பரப்பப்பட்டும் வருகிறது. கர்த்தருடைய வசனமே சத்தியம் என்று யோவான் 17:17 எழுதப்பட்டிருக்கிறது. சமூலம் சத்தியமாகிய கர்த்தருடைய வசனத்தை கலப்படமில்லாமல் எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பது சபையின் பிரதான பணியாகும். அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்ததியில் பேசுகிறோம் என்று கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதை 2 கொரிந்தியர் 2:17 வாசிக்க முடிகிறது. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை என்றும் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்றும் எபேசு சபை மூப்பர்களுக்கு பவுல் கூறுவதை அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 20-26 வசனங்களில் வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்ட பிலதெல்பியா சபைக்கு முன்பாக ஒருவனாலும் பூட்ட முடியாத திறந்த வாசலை கர்த்தர் வைத்தார். இந்நாட்களில் சபைகள் சத்தியத்திற்கு அளிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அளிப்பதில்லை. தேவன் தன்னுடைய நாமங்களை பார்க்கலும் முக்கியப்படுத்தி மகிமைப்படுத்தின அவருடைய வார்த்தைகளை கனப்படுத்துவதில்லை. ஆகையால் பலவீனமான தூண்களையும் நிலையற்ற ஆதாரத்தையும் உடையவையாய் மணல் மேல் கட்டப்பட்ட கட்டிடத்தைப் போலவும் காற்றில் அசைகிற நாணலை போலவும் காணப்படுகிறது. சபை மேய்ப்பர்கள் வாடகை மற்றும் விருந்தினர் பிரசங்கிகளை வைத்து மாதத்திற்கு 2-3 ஓய்வு நாட்களை கடத்துவதனால் மந்தைகள் பலவிதமான நூதன காரியங்களை கேட்டு பலவீனமாய் காணப்படுகிறது. பவுல் தீமோத்தேயுவுக்கு கட்டளையிட்டு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திணர்வு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று எச்சரிப்பதை 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1-4 வசனங்களில் வாசிக்க முடிகிறது. ஆனால் காயுவும் கனம் பொருந்திய அம்மாளுடைய பிள்ளைகளில் சிலரும் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு வயோதிப யோவானுடைய இருதயம் மகிழ்ந்ததை குறித்து 2 யோவான் 4 3 யோவான் 3 எழுதப்பட்டுள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சத்தியத்தில் வளருங்கள். கர்த்தருடைய சத்திய வசனம் உங்கள் வாழ்க்கையின் தூணும் ஆதாரமுமாயிருக்கட்டும். அப்படிப்பட்ட சபைகளை தெரிந்தெழுங்கள். அப்போது கர்த்தர் உங்களை அவருடைய வசனத்தின்படி நன்றாய் நடத்துவார். நீங்கள் பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் காணப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஜீவனுள்ள தேவனுடைய சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்படுகிறது என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. ஆகையால் உம்முடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாங்களும் அதிகமாய் சத்திய வசனத்தின் மேல் பிரியம் வைத்து உம்முடைய வார்த்தைகளை அதிகமாய் தியானித்து அதில் வளர்ந்து கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையின் தூணும் ஆதாரமுமாய் உம்முடைய வார்த்தைகள் காணப்படுவதாக. உம்முடைய வார்த்தையை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடும். உம்முடைய வார்த்தையை அனுப்பி இவர்களை குணப்படுத்தும். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.